அன்பானவர்களே, துதிப்போம் தூயவரை என்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்று நாம் ஆண்டவரை நோக்கி சில புதிய பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்துவிட்டு நாம் பிறகு இந்த துதி ஆராதனையை நடத்துவோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதோ ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவரே என்னுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே செபிக்கிறோம் அப்பா. ஹாலே லூயா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ராஜா. ஆமப்பா, உம்முடைய நாமம் ஆண்டவரே பூமியிலே மேன்மையுள்ள ஒரு நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆமப்பா, நீர் ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிற ஒரு தெய்வம். உண்மையே இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே இந்த வேளையிலே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த துதி ஆராதனைக்கு விரோதமாய் நிற்கின்ற எல்லா பொல்லாத சத்துருக்களின் ஆவிகளையும் ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதோ இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தருளி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஒளியுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ராஜா. ஒரு நித்திய ஜீவனை நோக்கி ஆண்டவரே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த சலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே எத்தனையோ தடவை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்று உம்மை குறித்து நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஓ, நீர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உடைய தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய தயவுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் நீர் ஆண்டவரே. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ, அதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவன். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எங்களை குறித்து நீர் எழுதியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை குறித்து நீர் சொல்லி இருக்கிறீர் அப்பா. அதற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இதோ இந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்யுங்க ராஜா. அப்பா, உம்முடைய நாமத்தை மட்டும் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தணும். எங்களுடைய சுயம் ஆண்டவரே இதில் வெளிப்பட்டு விடக்கூடாது ராஜா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஸ்தோத்தரித்து உம்மை புகழ்ந்து பாடி ஆண்டவரை உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த வேளை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஹல்லேலூயா. We praise you Lord. We praise you Jesus. அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கின்ற ஒரு தேவன். அவர்
நம்முடைய துதிகளுக்குள்ளும் வாசம் செய்கின்ற ஒரு தேவன். அப்படிப்பட்ட அந்த தேவனை நோக்கி நாம் இந்த பாடலை நாம் பாடி அவரை நாம் ஆராதிப்போம். அவர் பரிசுத்தமானவர், அவர் மகத்துவமானவர், அவரது வலது கரம் நமது உயர்ந்த இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, நீர் பரிசுத்தமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் மகத்துவமானவர், உம் வலது கரம் உயர்ந்த அடைக்கலமே, உம் வலது கரம் உயர்ந்த அடைக்கலமே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, எங்கள் முன் செல்லும் கர்த்தர் நீர், எங்களுக்காய் யுத்தம் செய்பவர் நீர், எங்கள் முன் செல்லும் கர்த்தர் நீர், எங்களுக்காய் யுத்தம் செய்பவர் நீர், நாங்கள் தொழுகிற போதெல்லாம் எங்கள் சமீபமாயிருப்பவர் நீர், நாங்கள் தொழுகிற போதெல்லாம் எங்கள் சமீபமாயிருப்பவர் நீர், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, சர்வ சேனையை படைத்தவர் நீர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் நீர், சர்வ சேனையை படைத்தவர் நீர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் நீர், நாங்கள் உம்மையை சேவிப்போம், நாங்கள் உம்மையை வணங்கிடுவோம், நாங்கள் உம்மையை சேவிப்போம், நாங்கள் உம்மையை வணங்கிடுவோம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, உமது பலத்த கையையும் உமது ஓங்கிய புயத்தையும், உமது பலத்த கையையும் உமது ஓங்கிய புயத்தையும், உம் கிரியைகள் அனைத்தையுமே எங்கள் கண்கள் காண்கிறதே, உம் கிரியைகள் அனைத்தையுமே எங்கள் கண்கள் காண்கிறதே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, நீர் பரிசுத்தமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் மகத்துவமானவர், உம் வலது கரம் உயர்ந்த அடைக்கலமே, உம் வலது கரம் உயர்ந்த அடைக்கலமே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரே. அவரது சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்கின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஓ, நாம் அவரை துதிக்கும் போதெல்லாம், நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கின்ற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக அவருடைய சமூகம் சென்று கொண்டே இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஓ, உங்களுக்கென்று யாரும் இல்லை என்று
நீங்கள் வருந்துகிறீர்களா? உங்களுக்கென்று கர்த்தர் இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அவரையே நீங்கள் சேவிக்கும் பொழுது, அவரையே நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு கர்த்தர். ஆமென் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு கர்த்தர் என்று சொல்லி. அன்பானவர்களே, 5 ரூபாய் கூட இல்லாத ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒருவர் வந்து 1000 ரூபாய் கொடுத்தால், அந்த 1000 ரூபாய் கொடுத்த அந்த மனிதர் எப்பேற்பட்ட மனிதராக இருப்பார்? அவரை காட்டிலும் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பரமபிதாதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய அன்பு பாருங்க, எப்பேற்பட்ட அன்பு! நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்று சொல்லி, அன்பு 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 என்று சொல்லி, அவருடைய இரக்கத்தின் அன்பு என்று சொல்லி நாம் ஒரு புதிய பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அன்பு அன்பு அன்பு, இரக்கத்தின் அன்பு, அழகு அழகு அழகு, இருதயம் அழகு. அன்பு அன்பு அன்பு, இரக்கத்தின் அன்பு, அழகு அழகு அழகு, இருதயம் அழகு. அருகில் என்னை அழைத்து மிக தயவாய் பேசும் தேவன். அருகில் என்னை அழைத்து மிக தயவாய் பேசும் தேவன். அன்பே அன்பு, வார்த்தையில் அன்பு, அழகே அழகு, வாழ்க்கையே அழகு. அன்பே அன்பு, வார்த்தையில் அன்பு, அழகே அழகு, வாழ்க்கையே அழகு. காலை தோறும் உமது கிருபை புதியதாய் இருக்குதே. காலம் முழுதும் உமது இரக்கம் நன்மை செய்யுதே. காலை தோறும் உமது கிருபை புதியதாய் இருக்குதே. காலம் முழுதும் உமது இரக்கம் நன்மை செய்யுதே. உம்மை போற்றி பாடும்போது இன்பம் பிறக்குதே. உம்மை புகழ்ந்து செல்லும் போது காரியம் வாய்க்குதே. உம்மை போற்றி பாடும்போது இன்பம் பிறக்குதே. உம்மை புகழ்ந்து செல்லும் போது காரியம் வாய்க்குதே. என் இயேசுவே உமக்கு நன்றி, என் கர்த்தரே உமக்கு நன்றி. என் இயேசுவே உமக்கு நன்றி, என் கர்த்தரே உமக்கு நன்றி. அன்பு அன்பு அன்பு, இரக்கத்தின் அன்பு, அழகு அழகு அழகு, இருதயம் அழகு. அன்பு அன்பு அன்பு, இரக்கத்தின் அன்பு, அழகு அழகு அழகு, இருதயம் அழகு. அருகில் என்னை அழைத்து மிக தயவாய் பேசும் தேவன். அருகில் என்னை அழைத்து மிக தயவாய் பேசும் தேவன். அன்பே அன்பு, வார்த்தையில் அன்பு, அழகே அழகு, வாழ்க்கையே அழகு. அன்பே அன்பு, வார்த்தையில் அன்பு, அழகே அழகு, வாழ்க்கையே அழகு. கண்கள் மூடி ஜெபிக்கும் போது என்னை நினைக்கிறீர். கைகள் உயர்த்தி துதிக்கும் போது என்னை காக்கிறீர். கண்கள் மூடி ஜெபிக்கும் போது என்னை நினைக்கிறீர். கைகள் உயர்த்தி துதிக்கும் போது என்னை காக்கிறீர். உம்மை நம்பி வந்த எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர். உந்தன் நாமம் சொல்லும் போது உயர்த்தி வைக்கிறீர். உம்மை நம்பி வந்த எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர். உந்தன் நாமம் சொல்லும் போது உயர்த்தி வைக்கிறீர். என் இயேசுவே உமக்கு நன்றி,
என் கர்த்தரே உமக்கு நன்றி, என் இயேசுவே உமக்கு நன்றி, என் கர்த்தரே உமக்கு நன்றி. அன்பு 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 இரக்கத்தின் அன்பு, அழகு 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 இருதயம் அழகு. ஓ அன்பு 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 இரக்கத்தின் அன்பு, அழகு 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 இருதயம் அழகு. அருகில் என்னை அழைத்து மிக தயவாய் பேசும் தேவன், அருகில் என்னை அழைத்து மிக தயவாய் பேசும் தேவன். அன்பே அன்பு, வார்த்தையில் அன்பு, அழகே அழகு, வாழ்க்கையே அழகு. அன்பே அன்பு, வார்த்தையில் அன்பு, அழகே அழகு, வாழ்க்கையே அழகு. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஒரு கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கம் தான் எவ்வளவு பெரிய இரக்கமாய் இருக்கிறது ராஜா. எங்களுக்காக ரத்தம் சிந்தினது உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய உடலை பிற்க கொடுத்தது ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையில கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, எங்களுக்காக நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரையே நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஓலா ஹதாரா நஷகாதாரா, நல்ல அந்நிய பாஷையின் அடையாளங்களோடு கூட இந்த வேளையில ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ஓ ஹல்லேலூயா. ரகசியமான பாஷைகளை பேசி ஓ மஹந்தரா நலாதா ஷீகாதாரா நலாமகா உலபா ஹந்துரி நலமகாதாரா நலாபா. உண்மையே உயர்த்துகிறோம், உண்மையே போற்றுகிறோம், உண்மையே வணங்குகிறோம் ஆண்டவரே. ஒரு பயபக்தியோடு கூட ஹல்லேலூயா அந்த வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ரிமாலாதா ஷகாதாரா நலாமா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கண்மணியை தொடுகிறவன். எனவே அன்பானவர்களே, நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கண்மணியை தொடுகிறவன். எனவே அன்பானவர்களே, அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவன் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய முகம் நம்மீது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். முகத்தை என் மேல் பிரகாசித்து கிருபையாயிருமையா. நீர் எனக்கும் எனது சந்ததிக்கும் கிருபை செய்யுமையா. கேட்போமா? முகத்தை என் மேல் பிரகாசித்து கிருபையாயிருமையா. நீர் எனக்கும் எனது சந்ததிக்கும் கிருபை செய்யுமையா. கிருபை என்னை தாங்குமே, கிருபை வாழ வைக்குமே. கிருபை என்னை தாங்குமே, கிருபை வாழ வைக்குமே. கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். உம்முடைய கிருபைகட்கு முடிவில்லை, உம்முடைய கிருபைகட்கு குறைவில்லை. உம்முடைய கிருபைகட்கு
கிருபைகட்கு குறைவில்லை. உம் கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். உம் கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். நான் அழிந்து போகாமல் இருப்பதற்கு உம் கிருபை தாருமையா. நான் உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உம் கிருபை வேண்டுமையா. நான் அழிந்து போகாமல் இருப்பதற்கு உம் கிருபை தாருமையா. நான் உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உம் கிருபை வேண்டுமையா. உம் கிருபை என்னை காக்குமே, உம் கிருபை நிலைக்க வைக்குமே. உம் கிருபை காக்க வைக்குமே, உம் கிருபை நிலைக்க வைக்குமே. உம் கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். உம் கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். உடைய கிருபைகட்கு முடிவில்லை. உடைய கிருபைகட்கு குறைவில்லை. உம்முடைய கிருபைகட்கு முடிவில்லை. உம்முடைய கிருபைகட்கு குறைவில்லை. உம் கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். உம் கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், என் வாழ்வின் நோக்கம் புரிந்துவிடும். அவரது கிருபை எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரது கிருபை எப்போதும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை எப்போதும் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்போதும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை நாதர் இயேசு நமக்கு போதும். அன்பானவர்களே, அவர் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும், அவர் எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருந்தாலும் என் இயேசு என்னை காக்க வல்லவர். என் இயேசு கிருபையாய் என்னோடு கூட இருந்து என்னை காக்க வல்லவர் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதுவுமே தேவனை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, அவரை விட்டு நம்மை பிரிக்க இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற வைராக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவர் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா,
எனக்கு எல்லாமே நீர்தானையா. கண்ணான தந்தையும் கனிவான அன்னையும், கண்ணான தந்தையும் கனிவான அன்னையும், கை கோர்க்கும் நண்பரும் நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா இயேசையா, எல்லாமே நீர்தானையா. மனிதர்கள் எல்லாரும் மறந்து போனாலும் மறவாத தெய்வம் நீர்தானையா. மனிதர்கள் எல்லாரும் மறந்து போனாலும் மறவாத தெய்வம் நீர்தானையா. நிந்தைகள் வந்து நெருக்கினாலும் நெஞ்சோடு அணைத்து கொள்வீரையா. நிந்தைகள் வந்து நெருக்கினாலும் நெஞ்சோடு அணைத்து கொள்வீரையா. கண்ணான தந்தையும் கனிவான அன்னையும், கண்ணான தந்தையும் கனிவான அன்னையும், கை கோர்க்கும் நண்பரும் நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா இயேசையா, எல்லாமே நீர்தானையா. உயர்வுகள் வந்தாலும் தாழ்வுகள் வந்தாலும் உம்மையே நோக்கி பார்ப்பேனையா. உயர்வுகள் வந்தாலும் தாழ்வுகள் வந்தாலும் உம்மையே நோக்கி பார்ப்பேனையா. தனை வருத்தம் தொடர்ந்து வந்தாலும் உம்மை விட்டு என்றும் பிரியேனையா. எத்தனை வருத்தம் தொடர்ந்து வந்தாலும் உம்மை விட்டு என்றும் பிரியேனையா. நான தந்தையும் கனிவான அன்னையும், கண்ணான தந்தையும் கனிவான அன்னையும், கை கோர்க்கும் நண்பரும் நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா. கண்ணான தந்தையும் கனிவான அன்னையும், கண்ணான தந்தையும் கனிவான அன்னையும், கை கோர்க்கும் நண்பரும் நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா இயேசையா, எல்லாமே நீர்தானையா. ஆமாப்பா, ஆதியும் அந்தமும் நீர்தான் ஆண்டவரே, ஆல்பாவும் முடிவும் நீர்தான் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய கர்த்தர் நீர்தான் ஆண்டவரே. எனக்கு எல்லாமும் நீயே ஆண்டவரே, எனக்கு எல்லாமும் நீராக இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்போம். நாம் எல்லாரும் அவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. விடுதலையோடு கூட சந்தோஷத்தோடு கூட அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம்.
ஓ ஹalleluya. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள ஒரு கர்த்தர். ஓ அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் என்னால் முன்னேற முடியல என்று கேட்கிறீர்களா? ஓ ஹalleluya. அவராலே கூடும். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த உன்னதரான கர்த்தராலே கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் ஏற்ற காலத்திலே செய்ய வல்லமை உள்ள ஒரு கர்த்தர். ஹalleluya. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வேன் என்று. ஓ ஹalleluya. நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ கர்த்தருக்கு நன்றி சொல்கிறீர்களா? ஓ ஹalleluya. மகனே மகளே, நீ கவலைப்படாத. ஓ உன்னை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். உன் வாழ்க்கையை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். உன்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஓ ஹalleluya. உன்னுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும் அன்பானவனே. ஓ உன்னுடைய எல்லா காரியம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத, அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கையிலே ஓ என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அவராலே வாய்க்க செய்ய முடியும். ஓ ஹalleluya. ஏனென்று சொன்னால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஓ கண்களை மூடினபடி கர்த்தரை ஆராதித்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் முன்னிலமாயை காட்டிலும் என் பின்னிலமையை ஆசீர்வதிப்பவர் நீ, என் முன்னிலமாயை காட்டிலும் என் பின்னிலமையை ஆசீர்வதிப்பவர் நீ, நீரெந்தன் இருதயத்தில், நீரெந்தன் சரீரத்தில், நீரெந்தன் ஆத்துமாவில் என்றும் நிலைத்திருப்பவர், நீரெந்தன் இருதயத்தில், நீர் எந்தன் சரீரத்தில், நீரெந்தன் ஆத்துமாவில் என்றும் நிலைத்திருப்பவர், உம் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் ஞானம் அறிவு இன்பம் தருகின்றீர், பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் ஞானம் அறிவு இன்பம் தருகின்றீர், சிறையில் இருந்தென்னை மீட்டு அரசாள செய்யும் தேவன் நீர், சிறையில் இருந்தென்னை மீட்டு அரசாள செய்யும் தேவன் நீர், நீரெந்தன் இருதயத்தில், நீரெந்தன் சரீரத்தில், நீரெந்தன் ஆத்துமாவில் என்றும் நிலைத்திருப்பவர், நீரெந்தன் இருதயத்தில், நீரெந்தன் சரீரத்தில், நீரெந்தன் ஆத்துமாவில் என்றும் நிலைத்திருப்பவர். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, அப்பா நீர் எங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்கின்ற ஒரு கர்த்தர். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்திலே நீர் வாசம் செய்கின்ற ஒரு கர்த்தர். ஓ எங்களுடைய ஆத்துமாவிலே நீர் வாசம் செய்கின்ற கர்த்தர் ஆண்டவரே. ஓ எங்களோடு கூட நிலைத்திருக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே.
கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் ஆண்டவரே. ஓ, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் அப்பா. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீரே ஆண்டவரே. ஓ, உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஓ, நீர் நன்மையினால் எங்களை முடிசூட்டி கொண்டிருக்கிறீரே. உம்மையே இந்த வேளையில நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா, ஓ, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய துதி ஆராதனைகளை, ஓ, அவர் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ, உங்களுடைய ஜெபங்களை கேட்கின்ற கர்த்தர், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கின்ற கர்த்தர், உங்களுடைய வேண்டுதல்களை கேட்கின்ற கர்த்தர், உங்களுக்கு பதில் கொடுக்கின்ற ஒரு கர்த்தர். இந்த ஆராதனை வேளையிலே அவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். அந்த ஆவியானவருடைய தொடுதலை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஓ, உங்களுடைய ஆத்மாவிலே, உங்களுடைய சரீரத்திலே, ஓ, உங்களுடைய எல்லா காரியங்களிலும், ஓ, அவருடைய அந்த தொடுதலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஓ, ஹல்லேலூயா. ஓ, மஹந்தரனலபா. உங்களுடைய இருதயத்திலே அவர் வந்து இப்பொழுது வாசம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவரிடத்தில் முறையிடுங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற தேவன். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்திலே அவரிடத்தில் நீங்கள் முறையிடுங்கள். ஹல்லேலூயா. ஓ, அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாக கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கின்ற கர்த்தர், நமக்கு தயவு செய்கின்ற கர்த்தர். இந்த வேளையிலே உங்களுடைய என்ன தேவையா இருந்தாலும், உங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஜெபம் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ, ஹல்லேலூயா. ஓ, மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் ராஜா. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அந்த துதி ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரே நல்ல ஒரு மேன்மை பாராட்டுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் சமாதானம் இருக்கட்டும், பிரிவினைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எந்த குடும்பத்திலும் ஆண்டவரை கடன் இருக்கக்கூடாது ஆண்டவரே. குடும்பத்தில் ஐக்கியம் இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும் ராஜா. குடும்பத்திற்கு எதிரான பிசாசின் தந்திரங்களை எல்லாம் நீர் நிர்மூலமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள், வருமானங்களை தந்து தரித்திரம் இல்லாமல் ஆண்டவரே எல்லா வழக்குகளிலும் வெற்றியை கொடுத்து, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மருத்துவமனையில் ஆண்டவரே வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே பரிகாரியான கர்த்தராய் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுவிக்கும்படியாக, நோய்களிலிருந்து விடுவிக்கும்படியாக, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவரே நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, ஹல்லேலூயா. அப்பா, அந்த துதி ஆராதனை முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இருந்தீரே, அதற்காக மக்கள் நாங்கள் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிகனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.